ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல இமாலயா நேச்சுரல் க்ளோ கேசர் ஃபேஸ் க்ரீம். ஸோ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்னஸ் க்ரீம். இதோட பேக்கிங்ல பார்த்தீங்கன்னா இதுல வந்து பைட்டோ விட்டமின் காம்ப்ளெக்ஷன் இருக்குன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ஆல்ஃபா சாஃப்ரான் இன்கிரியன்ட் இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபீஸ் 25 கிராம், 80 ரூபீஸ் 50 கிராம் பேக்ல வருது. இந்த ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 மந்த்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம 30 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த இமாலயா ஃபேஸ் கிரீம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டியூப் பேக்ல வந்து நமக்கு வந்து வருது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவுட்டர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் நமக்கு வந்து இருக்கு. வெளில இருக்க கார்ட்போர்ட் பாக்ஸ்ல சரி, உள்ள இருக்க அந்த டியூப் பேக்கிங்ல நமக்கு மத்த நெசசரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு அதுல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஸ்கின் ஒயிட்னிங் ஃபார்முலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த ஃபைட்டோ விட்டமின் காம்ப்ளெக்ஷன் இருக்கு. அது இல்லாம இதுல பாத்தீங்கன்னா எல் அல்ஃபா அதுக்கப்புறம் சாஃப்ரனோட காம்பினேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம மத்த எசென்ஷியல் விட்டமின்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல் அல்ஃபா பாத்தீங்கன்னா நார்மலாவே பாத்தீங்கன்னா நம்மளோட மெலனின் சிந்தசிஸ் வந்து இது வந்து ரெகுலேட் பண்ணும். அடுத்து நமக்கு தெரியும் சாஃப்ரான் வந்து நார்மலாவே நம்ம ஸ்கின் டோனை வந்து ரொம்பவே வந்து லைட்டன் பண்ணும். அது இல்லாம டல் காம்ப்ளெக்ஷன் வந்து அதையுமே இது வந்து பிரைட்டன் பண்ணும். ஸோ இந்த காம்பினேஷன்ல இருக்க இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இதுல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கிரீம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஈவன் டோன் கொடுக்கும். அது இல்லாம ரொம்பவே நம்ம ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணும் அண்ட் ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 ஒரு விசிபிள் ரிசல்ட் நமக்கு இருக்கும்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஈவன் ஸ்கின் டோன் நமக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளெமிஷஸ் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தா அதை இதை வந்து ரெடியூஸ் பண்ணும்னு சொல்றாங்க. அண்டர் ஐ கீழே நமக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தா அதையுமே இது வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப சூப்பரா நரிஷ் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியா வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து கிரீஸியாலாம் வச்சிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராடக்ட்ல ஆட் இருக்க இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். இதுல பாத்தீங்கன்னா பாரபன் கிடையாது, அதே மாதிரி சல்ஃபேட்டும் கிடையாது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த ஒரு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸுமே நமக்கு வந்து கிடையாது. நார்மலா ஃபேர்னஸ் கிரீம்ல பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ப்ளீச் வந்து கிடையாது. அதே மாதிரி நம்ம இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து பார்க்கும்போது இதுல பாத்தீங்கன்னா எஸ்பிஎஃப் கிடையாது. ஸோ சன் ப்ரொடெக்ஷன் நமக்கு வந்து இதுல வந்து கிடைக்காது. இப்போ இதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள இருக்க கிரீம் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஸ்ட்ரக்சரில் நமக்கு இருக்குது. லைட் பிங்க் கலர் வந்து க்ரீம் மாதிரி நமக்கு இருக்குது. இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹெர்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்மெல் மாதிரி இருக்கும். இந்த க்ரீமில் இருக்க ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈஸியாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை ஆகிடும் ஸ்கின்ல. ரொம்ப நம்ம வந்து அழுத்திலாம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்காது. நம்ம நல்ல ஒரு பேஸ் மாதிரி நமக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஒரு மேட் ஃபினிஷ் லுக் நமக்கு வந்து கொடுக்கும். ஒரு மாதிரி வெள்ளை அடிச்சா மாதிரி ஒயிட் காஸ்ட்லாம் நமக்கு வந்து இருக்காது. ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு மேட் ஃபினிஷ் லுக் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ்மே வந்து இது வந்து கொஞ்சம் ஆயிலேருந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கு. இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்மெல் நமக்கு வந்து லாங் லாஸ்ட் ஆகாது. ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஃபேஸை வந்து ஆயிலி ஆக்காது. மேட் ஃபினிஷ் லுக் வந்து கொடுக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிலை வந்து சூப்பராகவே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து இதுக்கு வந்து என்ன பண்ண மாய்ஸ்சரைசர் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும். இது அப்ளை பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வந்து பிரைட்டான மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பிங்கிஷ் ஒரு ஒயிட் கலர் காஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு நேச்சுரல் லுக் தான் நமக்கு வந்து கொடுக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு மெயினாக வந்து இந்த ஃபேர்னஸ் க்ரீம் பார்த்தீங்கன்னா 3 hours வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டே ஆயிருக்கு. 3 hours வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலை வந்து சூப்பராகவே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அது இந்த ப்ராடக்டோட ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஆல் அல்ஃபா அதுக்கப்புறம் சாஃப்ரான் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ஃபேஸ் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். பெட்டர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அ டே இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் அண்ட் நெக்கில். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நமக்கு மெயினாக கிளைம் பண்ணது நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை வந்து லைட்டன் எல்லாம் எதுவுமே பண்ணல. யூஸ் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் அந்த லைட்டிங் இதெல்லாம் நமக்கு வந்து இருந்துச்சு. பார்க்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து கண்டிப்பாக வந்து சூட் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து எஸ்பிஎஃப் கிடையாது. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சன்ஸ்கிரீன் வந்து தேவைப்படும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிம்பிள் அண்ட் ஏக்னே ப்ரோன் ஸ்கின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிம்பிள் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இது வந்து சூட் ஆகாது. இப்போ இந்த ப்ராடக்டோட ஆன்லைன் ரேட்டிங் பார்க்கலாம். அமேசானில் பார்த்தீங்கன்னா 3.9, ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 3.9, ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங்கில் தான் இருக்குது.
ஸோ ஓவராலாக என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமை வந்து டேனிங் நம்ம ஃபேஸில் டேன் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கின் நமக்கு நல்ல ஒரு காம்ப்ளெக்ஷன் இருக்கிறது யூஸ் பண்ணலாம். பட் ஃபேர்னஸ்ன்னு வரும்போது இது நமக்கு வந்து எதுவுமே பண்ணலை, ஸ்கின்னை பிரைட்டன் ஆனால் வந்து பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில டார்க் ஸ்பாட்ஸ் அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து SPF இல்லை, அது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமை வந்து நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கனால நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஒரு பேஸாகவும் நம்ம இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.